கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த படப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த விவசாயி துரைசாமி என்பவர் J15 எனும் புதிய ரக பப்பாளி விளைச்சலில் அசத்தி வருகிறார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். நாங்கள் திருப்பத்தூர் மாவட்டம் அங்கனவால்சை கிராமத்தில் ஒரு 15 வருஷமா நாங்கள் பப்பாளி பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாடு பூரா, அதாவது கடலூர், பாண்டிச்சேரி எல்லா ஏரியாவிலும் காய் நிறைய விளையிற இடம் வந்து பார்த்தோன்னா தொழுதூர் அப்படின்ற இடத்துல நிறைய பப்பாளி விளையும். அந்த இடத்துல வந்து டோட்டலா அந்த ஊர் மொத்தமே மங்களூர் அந்த ஏரியா பூராமே பப்பாளி தான் விளையும். அந்த ரெட் லேடி விவசாயம் பண்ணி மொத்தமா டோட்டலா வைரஸ்ன்றதுனால அந்த ஏரியா ஃபுல்லாவே பப்பாளி வெறுத்துட்டாங்க. பப்பாளி எங்களுக்கு வியாபாரத்துக்கு கிடைக்காதனால நாங்க மார்க்கெட்ல இருந்து பந்தரான்னு சொல்லக்கூடிய 15 நம்பர் கண்ணு எங்களுக்கு வந்து அங்கிருந்து அறிமுகம் பண்ணி கொடுத்தாங்க. இது டைரக்டா நாங்க விவசாயத்துக்கு வாங்கி கொடுக்கல. நாங்க வந்து ஒரு குத்தைக்கு 5 ஏக்கரை எடுத்து வியாபாரின்ற முறையில அதை பயிர் வச்சோம். அந்த 5 ஏக்கரை சக்சஸ்ஃபுல்லா அந்த வாரத்துக்கு 20 டன் 30 டன் என் சொந்த நிலத்திலேயே பறிச்சதுனால அது 2 வருஷம் பார்த்துட்டு ஈல்டு நல்லா வந்தனால விவசாயிகளுக்கு நாங்கள் கண்ணு அங்கேருந்து இறக்கி கொடுக்குறோம். அங்கேருந்து எங்களுக்கு 12 ரூபா டிஸ்ட்ரிபியூட் கண்ணு டெலிவரி பண்ணிடுறாங்க. இதை வந்து நாங்கள் தமிழ்நாடு போகிறோம் கண்ணு நாங்கள் இறக்கி கொடுத்துட்டு நாங்களே காய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து மேக்சிமம் எல்லா பெங்களூரு, சென்னை, கடலூர், திருச்சி, மதுரை எல்லா ஏரியாவும் நல்லா போகுது. இப்போ வந்து நாங்கள் அதிகமாக சென்னை தான் இது வந்து டெய்லியும் நாங்கள் 10 டன் 20 டன் சென்னைக்கு தான் டெய்லியும் எடுத்துகிட்டு போய் சரக்கு கொடுக்குறோம். இன்னைக்கு ரேட்டு நாங்கள் தோட்டத்தில் 10 ரூபா எடுக்கிறோம், சென்னையில் எங்களுக்கு 5 ரூபா போடுறாங்க. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற ரகம் வந்து ஒரு G15 ஒரு ரகம். இதுக்கு முன்னே வந்து ரெட் லேடின்னு ஒரு வெரைட்டி பண்ணிட்டு இருந்தோம். அதில் கொஞ்சம் வைரஸ் தொந்தரவு அதிகமாக இருக்கிற காரணத்தினால இப்போ G15 ஒரு புது ரகத்துக்கு வந்திருக்கோம். என்னுடைய மகசூல் வந்து நல்லா இருக்கு. நல்லா செஞ்ச விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே அது நல்லா இருக்கு. 8 நாளைக்கு ஒரு தடவை ஒரு அறுப்பு, அது வியாபாரிகளே வந்து அறுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு தோட்டத்திலே எடை போட்டு காசை கொடுத்துட்றாங்க. அதனால வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டிங் பிரச்சனையோ லேபர் பிரச்சனையோ நம்மளுக்கு இருக்கிறது இல்லை. இது சென்னை, திருச்சி, பாண்டிச்சேரி முதல்ல போகுது. ஒரு சில சமயத்தில் டெல்லிக்கு போகுது. இதனுடைய சுவையும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரெட் லேடிக்கு அளவுக்கு ஈக்குவலாக நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு உந்த ரகம் இது. பழம் வந்து அடிபடுறதில்ல, நல்லா உகுந்த ரகம் இது. ஒரு நிலையான வருமானம். மற்ற பயிரை கம்பேர் பண்ணும் பொழுது பணப்பயிரில் இது ஒரு சிறப்பான பயிர். ஒன்று ஈரம் அதிகம், மழையோ ஈரமோ அதிகமாக இருக்கக்கூடாது. வேற எந்த தொந்தரவும் இல்லை. செம்மண் காட்டிலையோ கரிசல் மண்லையோ இது வந்து நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மழை அதிகமாக இருக்கக்கூடாது, ஈரம் அதிகமாக காக்கக்கூடாது. மற்றபடிக்கு இந்த பயிரை பொறுத்தவரை நல்ல ஒரு எளிமையான பயிர். நாங்கள் பப்பாளி வியாபாரி. இந்த ஏரியாவில் வந்து நாங்கள் 15 வருஷமா மரப்பூர், தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், திருக்கோவில் மாவட்டம், திருச்சி மாவட்டம் வரையும் போய் எடுத்துட்டு வராங்க. அந்த ஏரியாவில் வந்து நல்லா ஃபர்ஸ்ட் ரெட் லைட் நல்லா தரமா இருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல்லா வைரஸ் வருது நிறையா. இந்த ரகம் வந்து தரமா இருக்கு. இப்போ 2 வருஷமா இது புனே வந்து நாற்று இறக்கி இப்போ நாங்கள் நட்டு பயிர் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ரகம் இது. சுகருக்கு எல்லாம் நல்லா ஏறது, நல்லா சாப்பிடலாம். விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்குது. பாருங்க, கீழே இருந்து பின்னாடி இருக்கும் பாருங்க மரம், கீழே இருந்து மேல வரையும் காய். இது வந்து 10 அடி வரையும் போனாலும் தரமா இருக்கும் காய். வாழ்காய் தான் வருங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஒரு 100 கிலோ குறைஞ்சபட்சம் குறையாம கிடைக்கும். ஒரு மரத்துக்கு 10 கிலோ 10 ரூபா கூட 1000 ரூபா வரையும் கிடைக்கும்.